இந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணுட்ட வந்து இன்னர்ஸை கொடுத்துட்டு இதை தான் இனிமேட்டு போட்டு நீ ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ரொம்ப புதுசா இருக்கு அதெல்லாம். இப்போ அந்த பொண்ணோட அப்பாட்டே அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம பொண்ணு ரொம்ப பெருசா வளர்ந்துட்டால, அவளுக்கு பீரியட்ஸ் பத்தி எல்லாமே சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே. அவங்க அப்பாக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இப்பவே அதை பத்தி அவளுக்கு சொல்லி தர போறியா, நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் 12 வயசுல வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு இப்ப 8 வயசு தான் ஆகுது, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திட்டிட்டு போயிடுறாரு. ஆனா 2 months கழிச்சு அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுது. இப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு பேட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இது உங்க அம்மா உனக்கு ஒன்னும் சொல்லி தரலையா, சரிவா உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காம, எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா தான் இப்ப ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லா கேர்ள்ஸ்க்கும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை போய் அவங்க அப்பாட்ட சொல்றாங்க. அவங்க அம்மா நம்ம பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா அவங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அவளை ஒழுங்கா பாத்துக்காதது உன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன், அதனாலதான் நான் வரல ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்றேன். அவளோட ஃப்ரெண்டுக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்காது. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு இவங்க அப்பாக்கு போன் பண்ணி திட்டிட்டு இருக்காரு. உன் பொண்ணு என்ன தேவையில்ல விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கா, இனிமேட்டு பார்க்க விடாத, உன் பொண்ணு பேச விடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு ஒரு ட்ரிங்கை வாங்கிட்டு வந்துட்டு அந்த பொண்ணுக்கும் கலக்கி கொடுக்குறாரு. இதை குடி, உனக்கு பெயின்ல ரிலீஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லவுமே அந்த பொண்ணு அவங்க அப்பாவை நம்பி குடிக்கிறா. ஆனா குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லா அலர்ஜி மாதிரி வந்துருது. இவங்க அம்மாவும் கேக்குறாங்க என்ன குடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குமே அப்பா தான் கொடுத்தாரு ட்ரிங்க் அப்படின்றா. அப்பதான் அவங்க அப்பாவும் தப்ப ரியலைஸ் பண்றாரு, நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க.